ஆண்டவனா இருப்பாரானால் அவளுக்கு புலித்தோர் ஆபரணம் உண்டு. இவரு காவியோட அணிஞ்சிருக்காரு. இவரு பகவான் இல்லை, இது பகவானே கிடையாது. அம்மா நீ யாருப்பா, எங்க இருந்து வந்திருக்க? என் தவத்தை கெடுப்பதுக்கு வந்தையா சண்டாளா? உங்க ஊர் என்ன, பேர் என்ன, உச்சார் உண்டா, உறவு உண்டா, அக்க உண்டா, பக்கம் உண்டா, அம்மா யாரு, அப்பா யாரு, பஸ் ஸ்டாண்டு கேஸா, புறம்போக்கா? அது பின்னால ரெண்டு இருக்கு. அம்மா யார பத்தி கேட்க? பட்டா போட்டு வச்சிருக்கோம். 4 பேருக்கு பட்டா போட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. எங்க இருந்துப்பா இங்க வர்ற? எதுக்காக என்னுடைய தவத்தை வந்து கெடுத்த? சரி அப்பா மகிடாசுரா. ஏ மகுடாசுரா, அவசரப்படாதப்பா. ஏன் அவசரப்படுத? பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொங்குனவர் போட்டு போட்டு சாப்பிடுவார். அப்புறம் பொங்குனவங்க வச்சிருந்தா பாப்பாங்க. அம்மா பொறுத்தவர் பூமி ஆழ்வார். சரி, அதாவது பொங்குனவர் சரி போட்டு போட்டு சாப்பிடுவாரு, சாப்பிடுவாங்க. ஆமா. பொறுமை கடலிலும் பெரியது. யாரு எழுதுவர்? யாரு? திருவள்ளுவர். வள்ளுவ பெருமான் எழுதியிருக்கிறார். சரி, பொறுமை கடலின் பெரிதுன்னு எழுதினவர் வள்ளுவர். வள்ளுவர். ஆமா, பொறுமைக்கு அளவு உண்டு. அளவு உண்டு இல்ல? ஆமா. சரி, அது வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. சரி சரி அபிநங்க இருக்கக்கூடிய சரி மகிடாசுரன் பார்த்தார். நந்தி தேவர் கடிலே கண்டார். ஆமா. அப்பா மகிடாசுரா. ஏ மகிடாசுரா, நான் யாரும் தெரியுமா? சொன்னா தனியா தெரியும். அந்த பகவானுக்கு முன்னோடும் பிள்ளை நந்தி தேவரை நான் தான். ஓ, பகவானுக்கு போக்குவரத்து மந்திரி நீதானா? அப்ப என்னோட தவத்தை மெச்சி பகவான் வரலையா? ஆண்டவன் இன்னைக்கு வரமாட்டார். ஏன் வரமாட்டாரு? அவருக்கு இன்னைக்கு சிவன் ராத்திரி, சிவ பூஜை இருக்கு. அதனால உன்னை அழைத்து வர சொன்னார். சரி, நான் உன்னை அழைத்து போகத்தான் வந்திருக்கிறேன். சரி, என் பின்னால நீ வந்தா சரி, நேர கைலாசத்துல கொண்டு ஆண்டவன் முன்னால விட்டுருதேன். உங்களை நம்பி வரலாமா? என்னை நம்பி வரலாமாவா? ஏன்? எத்தனை பேரு தவம் இருந்து சரி என்னை நம்பி வந்தவன் கோடான கோடி பேர் இருக்கான். நீங்க எங்க கொண்டு விடுவீங்க? நேர கைலாசத்துல கொண்டு விட்டுருவேன். கைலாசபுரமா? பகவான் முன்னால. பகவான் முன்னால? ஆமா. ஒருவேளை ஜங்ஷன் கைலாசபுரத்துல கொண்டு விடுவீங்களோன்னு பார்த்தேன். அங்க கொண்டு விட மாட்டேன். சரி, அங்க நம்ம தாளக்காரன் குழந்தையால கொண்டு விட்டுருக்கான். அப்படியா? ஜங்ஷன் கைலாசபுரத்துல. கைலாசபுரத்துல. ஆமா. அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரனும் ஆமா நந்தி தேவரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி அந்த இமயமலை அடிவாரத்தை விட்டு இமயமலை அடிவாரத்தில் விட்டு அவர் அங்கு எங்கே வருகின்றார்? நந்தி பகவான் மகிடாசுரனை எப்படி வருகிறாள்? நந்தி தேவர் மகிடாசுரன் நந்தி தேவர் முன்னடக்க மகிடாசுரன் பின்னடந்து ஆமா நேர கைலாசமே வருகின்றார். சரி, வடக்கு வாசல் கோட்டைக்கே வரவும் சரி நந்தி தேவர் போய் அமர்ந்துட்டாரு. ஆமா. அப்ப இதுக்கு மேல வர மாட்டீங்களா? இதுக்கு அப்புறம் என் வேலை கிடையாது. உங்க வேலை கிடையாதா? அந்த இருக்கிறாரு ஆண்டவன். ஆமா. அவர் இடத்திலே சென்று சரி உனக்கு என்ன வர வேணுமோ சரி ஆண்டவன் கிட்ட கேளு, தருவாரு, வாங்கிட்டு நீ போகலாம். அப்ப இதுதான் கைலாசமா? இதுதான் கைலாசம். கைலாசம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, கைலாசம்னா என்ன சாதாரண விஷயமா? எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு. ஆமா. சரி சரி, இதான் கைலாசம் சொல்லிட்டீங்க. சரி, பகவான் எங்க இருக்காரு? பகவான் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவரே தான் பகவான். அவர் தான் பகவானா? அவரே தான். நீ பார்த்த அடையாளங்கள் அத்தனையும் அங்கதான் இருக்கு. அத்தனையும் அங்கதான் இருக்கு. ஆமா. சரி, அதுதான் போகட்டும். சரி, அந்த பகவானுடைய பக்கத்துல ஒரு பெண் அமர்ந்திருக்கா பாத்தீங்களா? ஆமா. அந்த பெண் யாரு? அவதான் பகவானுடைய மனைவி பார்வதி. என் மூட்டு அழகா இருக்கா? அது உங்களுக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. எதுக்கு அப்படி நினைக்காருன்னா ஏங்குதான். பகவான் எப்படி இருக்காரு? சரி, சாம்பாண்டி சடையாண்டியா இருக்காரு. ஆமா. மனைவியோ பச்சை கிளி மாதிரி இருக்கா. இந்த பகவானுக்கு இப்படிப்பட்ட மனைவியா? சரி, அப்படின்னு சொல்லி அவன் ஏங்குறான். அப்படியா? அரக்கன்.
சரி மகிடாசுரன். அதுதான் போகட்டும். சரி, வலதுபுறத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கின்றார், அவர் யாரு? அவன்தான் எல்லாத்துக்கும் மூத்த மகன். சரி, கணபதி பெருமாள். ஓ, கணபதி பெருமாளா? ஆமா. ரொம்ப நல்ல பையனாச்சு. சரி, தாய் குணத்தை போல பெண் கேட்டு ஆமா, குளத்தங்கர ஆத்தங்கர சந்தி சந்தியா போய் அமர்ந்துட்டாரு. ஆமா, இப்ப நேரம் நள்ளி பக்கத்துல வந்து அமர்ந்திருக்காரு. சரி சரி, அதுதான் போகட்டும். ஆ, இடதுபுறத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கின்றார், அவர் யாரு? அவர்தான் கந்தன் கடம்பன் கதிர்காம வேலவன் முருகப்பெருமாள். முருகப்பெருமாள். ஆமோ, அவரு ரொம்ப நல்ல பையனாச்சு. சரி, பையன் எல்லாம் 2 பொண்டாட்டி கேட்டுட்டு பச்சை மயில் வாகனத்துல சிட்டா பறந்துட்டு வராரு. அவன் முருகன் கொடுத்து வச்சவன். சரி, அவன் 2 பொண்டாட்டிக்காரன். ஏன் உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கா? பொறாம இல்லம்மா. சரி, வள்ளி தெய்வானையோடு சரி, பச்சை மயில் அமர்ந்து சரி, சிட்டா பறந்துருவான். பறந்துருவாரு. ஆமா, காணாத குறைக்கு திருச்செந்தூர்ல போய் கண்ண உறுத்திட்டு இருக்காரு. ஆமா. சரி, அதுதான் போகட்டும். உனக்கு என்ன வர வேண்டுமோ நீ பகவான்கிட்ட போய் கேள். சரி, நீ கேட்கக்கூடிய வரத்தை இல்லை என்று சொல்லாமல் பகவான் தருவார், நீ வாங்கிட்டு போகலாம். ஆண்டவன் தருவார் வரத்தை, நீ வாங்கிட்டு போ அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் ஓடோடி வந்து சரி பகவானுடைய பாதத்துல வந்து விழுந்துட்டான். ஆமா. அப்பா மகிடாசுரா, ஏ மகிடாசுரா, எழுந்தரிப்பா, உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கு என்ன வர வேணும் கேளு, நான் தரேன், நீ வாங்கிட்டு போ. அதுக்காக இப்படி குப்புற படுத்துக்கிட்டு மண்ணை கவாத. அப்படியா? எழுந்திரு, எழுந்தரி. சரி ஐயா பகவானே, எனக்கு என்ன வர வேண்டும் என்று தெரியுமா? உனக்கு என்னப்பா வர வேண்டும் விவரமா கேளு. அதற்கு முன்னால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். ஓ, பகவானை நம்ப மாட்டியா? நம்ப முடியாது. சரி, நான் என்ன வரம் கேட்கணும் அந்த வரத்தை தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் சரி எனக்கு என்ன வர வேண்டுமோ அதை உங்ககிட்ட சொல்றேன். நான் கைலாசத்தை விட்டு போவேங்க. அப்படியா? வரவெல்லாம் இப்படி சத்தியம் சத்தியம் தானே வர்றீங்க? அம்மா, உனக்கு சத்தியம் தானே வேணும். என்ன பகவானை நம்ப முடியாது. நம்ப முடியாது. வரம் தாரம் பாரு. சரி, முன்னாலே ஏமாத்திடுவாரு. அதனால மகிடாசூரன் சத்தியம் கேட்கான். அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரனுக்கு ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். சரி, அவர் அங்க எப்படியா சத்தியம் செய்து கொடுக்கின்றார்? மகிடாசூரனுக்கு சிவபெருமான் எப்படி சத்தியம் செய்கிறார்? என்ன உன்னானை உமையவேல் மேல் தன்னானை அந்த பார்வதி மேல் சத்தியமாய் வரமெல்லாம் தருகிறேன். அந்த கணபதி மேல் சத்தியமாய் அந்த கணபதி மேல் சத்தியம்மா காணும் என்ற வரங்கள் எல்லாம் தருகின்றேன். சரி, அந்த வெற்றிவேலன் சத்தியமாய் உனக்கு வேண்டும் வரமெல்லாம் தருகிறேன். உனக்கு என்ன வரம்பா வேணும்? சரி ஐயா பகவானே, உனக்கு நாடு நகரம் பொன் பொருள் எது வேண்டுமானாலும் கேடு. சரி, நான் தருகிறேன், நீ வாங்கிட்டு போகலாம். ஐயா பகவானே, எனக்கு என்ன வர வேண்டும் என்று தெரியுமா? உனக்கு என்னப்பா வர வேண்டும்? நான் என்றென்றைக்கும் சாகாமலே இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் சாகாமல் இருக்க வேண்டுமா? ஆமா. சரி, அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். ஏ மகிடாசுரா, என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன். சரி, ஆனா சாகாத வரம் மட்டும் கேட்காது. எதுக்கு தரமாட்டீங்க? அதாவது உலகத்திலே சாகாத வரம் இன்னைக்கு நீ கேட்கிற. சரி, இந்த ஆண்டவன் உனக்கு கொடுத்துருவேன். சரி, நாளை ஒரு நேரத்தில் பூலோக மக்கள் என்ன நினைத்து தவம் இருந்து சரி சாகாத வரம் கேட்டா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தா சரி, இந்த நாடு தாங்குமா? பூமி தாங்காது. பூமி தாங்காது.
சரி, அதனால நீ சாகாத வரம் கேட்காத, வேற என்ன வேணாலும் கேளு. இந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி முனிவர்கள் தேவர்களே 1000 வருடத்துக்கு ஒரு முறை செத்து செத்து பிழைக்காங்க. ஆமா, நீயோ சாகாத வரம் கேட்க. சாகாத வரம் கொடுக்கவே முடியாது. ஐயா பகவானே, அந்த வரத்தை இதுவரைக்கும் நீங்க யாருக்குமே கொடுக்கலையா? இதுவரைக்கே யாருக்கும் கொடுத்த ஞாபகம் இல்லை. கொடுத்திருக்கீங்களே? யாருக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லு. என்றென்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேனுக்கு அந்த வரத்தை கொடுத்தீங்கல்ல? ஓ, முன்னொரு காலத்திலே. சரி, என்றைக்கும் 16 வயசு மார்க்கண்டையனுக்கு கொடுத்தது உண்மைதான். அப்ப இந்த மகிடாசுரனுக்கு கொடுத்தா என்ன? ஓ, எனக்கு கொடுத்தால் ஆகாதாங்க. ஆமா, சரி. அப்ப உனக்கு அந்த வரம் தான் வேணுமா? ஒருவருக்கு கொடுத்தா ஒருவன் கேட்கத்தானே செய்வான். ஆமா, இப்ப நீங்க எனக்கு சாகாத வரம் தரல. சரி, நான் இதே இடத்துல நாம பிடிங்கி மாண்டு மடிஞ்சிருவேன். ஏ மகிடாசுரா, என்ன அவசரப்படாத. சரி, உனக்கு சாகாத வரம் தானே வேண்டும். ஆமா, நான் தருகிறேன். அப்பா மகிடாசூரா, ஏ மகிடாசூரா, ஆயுரேனை வருட மட்டும் வருட மட்டும் வருட மட்டும் வருட மட்டும் அறியவாரம் யாரேனா அறியேனோ வருட மட்டும் வருட மட்டும் அறியவாரம் யாரேனா. அப்பா மகிடாசூரா, ஏ மகிடாசூரா, உனக்கு 1000 வருடம் மட்டும் அழியாத வரம் தருகின்றேன். ஆமா, ஆனால் 1001ஆம் வருடத்துல சரி, உனக்கு அழிவு காலம் நிச்சயம் இருக்கு. உனக்கு அழிவு காலம் கண்டிப்பா உண்டு. ஐயா பகவானே, நான் 1000 வருட காலம் அழியாம இருந்த போதாதா? அது போதும். அது போது எனக்கு. ஒரு மனிதன் 1000 வருடம் அழியாமல் இருந்தால் சரி, அவன் ஆடாத ஆட்டமும் ஆடுவான். சரி, பாடாத பாட்டும் பாடி முடிச்சிருவான். சரி, அது போதும் எனக்கு. அது போது எனக்கு. சரி, அதோடு விடுவானா? ஐயா பகவானே, என்னையா? அப்படி 1001ஆம் வருடத்துல சரி, எனக்கு அழிவு காலம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? எனக்கு அழிவு காலம் வருகிற போது எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்று தெரியுமா? ஏ மகிடாசூரா, உனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டும்? ஐயா பகவானே, என்ன என்ன மகிடாசூரா? நான் ஆண்களாலே சாக மாட்டேன், சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுளத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுளத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆண்களாலே சாக மாட்டேன், சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுளத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன். பகலிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன், இரவிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன், வீட்டுக்குள்ளே சாக மாட்டேன், சாக மாட்டேன், வெளியிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன். எந்த நல்ல வரமதுதா, 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 ஈசானே எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், ஈசானே எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். ஐயா பகவானே, ஐயா ஆண்டவா, அப்படி 1001ஆம் வருடத்திலே 1001ஆம் வருடத்திலே எனக்கு அழிவு காலம் இருக்கக்கூடிய நாளையில் எனக்கு அழிவு காலம் வருகிற போது நான் ஆண்களாலே சாக மாட்டேன், ஆண்களாலே சாகக்கூடாது, ஆயுதத்தை கொண்டு வெட்டினாலும் சாக மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, பகலிலையும் சாக மாட்டேன், நான் இரவிலும் சாகக்கூடாது, இரவிலையும் சாக மாட்டேன். ஆமா, அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். சபாஸ். அது மட்டும் போதாது,
வேற என்ன கேட்கிறாள்? ஐயா பகவானே, ஆண்டவா. அதே மீறி யாராவது வந்து சரி, ஆயுதத்தை கொண்டு என்னுடைய உடம்பிலே தாக்கினாள். என் உடம்பிலே தாக்கும் போது ஒரு சொட்டு உதிரமாகப்பட்டது உச்ச பூமியிலே விழுந்தாள். என் உடம்பிலே இருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தாள். எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்று தெரியுமா? எப்பேற்பட்ட வர வேண்டும்? ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, ஒரே சொட்டு உதிரோமாலே 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 பூமியிலே ஒரு சொட்டு உதிரமாகப்பட்டது உச்ச பூமியிலே விழுந்தாள். உற்ற பூமியிலே விழுந்தால் நான் 1000 மகிடனாக வடிவெடுக்க வேண்டும். 1000 மருடனாக பிறக்க வேண்டும். அதே மாதிரி 2 சொட்டு ரத்தம் அது பார பூமியிலே விழுந்துதானாள். நான் 2000 மகிடாசுரனாக பிறக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் மகிடாசுரனாக இருக்க வேண்டும். என் உடம்பிலே இருந்து 10 சொட்டு ரத்தம் பார பூமியிலே விழுந்தால் சரி, நான் 10,000 மகிடனாக பிறவி எடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். அப்பேற்பட்ட வர வேணும்னு மகிடாசுரன் ஆண்டவங்கிட்ட கேட்கிறான். ஐயா பகவானே, என்னையா? அது மட்டும் போதாது, வேற என்ன வேண்டும்? அதே மீறி யாராவது வந்து ஆயுதத்தை கொண்டு என்னுடைய தலை அறுத்தாள். யா என்னுடைய ஒரு தலை அறுத்தால் மறு தலை முளைக்க வேண்டும். அப்படி போடு அருவான. அறுக்க தலை முளைக்க வேண்டும். அரைக்கீரை பிறவி வேண்டும். அரைக்கீரை வரம் கேட்கிறான். அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். சரி, அந்த வரமும் உனக்கு வேணுமா? ஆமா. மகிடாசுர வரம் கேட்க கேட்க தந்தேன் தந்தேன் என்றே சொல்லி கொண்டிருக்காரு. ஆமா, அவன் கேட்டதை கொடுக்கலன்னா சரி, அவன் கைலாசத்தை விட்டு போக மாட்டான். சரி, நாமளும் படியலக்க போக முடியாது. போக முடியாது. அதனால அவன் கேட்ட வரத்தை கொடுத்து சரி, கிருபையுடன் அனுப்பி வைக்கணும். அனுப்பி வச்சிருவோம். ஆமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தாள். சரி, ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, ஐயா பகவானே, இந்த கைலாசத்துல உங்களை சுத்தி இருக்காங்களே இவங்க எல்லாம் யாரு? ஓ இவர்கள் தான் தேவர்கள். தேவர்கள். எனக்கு பாத பணிவிடை செய்யக்கூடிய தேவர்கள் இவர்கள் தான். இந்த 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் இவர் எனக்கு அடிமையாக்கி வர வேண்டும். சரி, இவங்களும் உனக்கு அடிமையாக்கி வர வேணுமா? தேவர்களை அடிமையாக்கி வரமாக்கிய மகிடாசுரா, சரி, எனக்கு பாத பணிவிடை செய்ய யார் இருக்கா? அப்படியா? ஐயா பகவானே, நானும் 1000 வருட காலம் அழியாம இருக்க போறேன். ஆமா, இவ்வளவு நாள் உங்களுக்கு எவன செஞ்சாங்கல்ல, உலகத்திலே சாகாத வரதத்தை வாங்கிட்டு போறேன். சரி, அதான் சதா சிவனுக்கு ஒப்பதமா நான் ஆள வேண்டும். சரி, அதனால தேவர்களை என் பின்னால அனுப்பி வைங்க. அப்ப இவங்களே உனக்கு அடிமையாக்கி வர வேணுமா? ஆமா. அப்படி மகிடாசுரன் வரம் கேட்க சரி, தந்தேன் தந்தேன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆமா. அப்பா மகிடாசுரா, ஏ மகிடாசுரா, தந்தேன் வாரம் உனக்கு தந்தேனடா 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 எட்டவாரம் வந்தனையோ தந்தேனடா தந்தேன் என்றே சொல்லிக் கொண்டே இருக்க. ஆமா. அடி மகிடாசுரன் காதிலே கேட்டு. சரி, அப்பதான் பையன் நிமிர்ந்து பார்க்காம். ஆமா, இதான் பகவானா? ஓ இவர்தான் பகவானா? அப்ப இதான் பார்வதியா? ஆமா. அப்படின்னு வரம் வாங்கு மட்டும் வணங்கி நின்றாள். மகிடாசுரன் வரம் வாங்கு மட்டும் வணங்கி நின்றான். சரி,
வரத்தை வாங்கின உடனே சரி திசைவர கம்பா நிமிந்து நிக்க இவர்தான் பகவானா? இதான் பார்வதியா? இவதான் பார்வதியா? சரி புதுசா தெரியுதோ? ஆமா சரி அப்படின்னு மகிடாசுரன் பார்க்கிறான். புதுசுலாம் இல்ல பழசுதான். சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆமா மகிடாசுரன் பார்த்தான். சரி ஐயா பகவானே, நான் இந்த கைலாசத்தில இருந்து மச்சரிசிவனம் செல்ல வேண்டுமே என்றால் ஆமா என்னால் நடந்து போக முடியாது. சரி அதனால உங்க வடக்கு வாசல் கோட்டையில நிக்கி பாத்தீங்களா தங்க ரதம். ஆமா அந்த நிக்கி தங்க ரதம். அந்த ரதமும் எனக்கு வேண்டும். அட சண்டால பாவி ரதம் வந்துட்டு. ஆமா இந்த ரதமும் உனக்கு வேணுமா? பையன் கடலை மிட்டாய் வேணும் கேட்கான். அப்படியே வாங்கி கொடுத்துருங்க. சரி இந்த ரதமும் உனக்கு வேணுமா? ரதத்தை பரிசாக கேட்கிறான். அப்ப நான் படியலக்க போனா அந்த ரதத்துல தானே போவேன். ஆமா அதுக்குதான் உங்களுக்கு இந்த கால வாகனம் இருக்குல்ல. ஆமா அந்த கால வாகனத்தை கூட்டிட்டு போங்க. எப்ப கால வாகனம் இருக்கு? சரி அது கூப்பிட்ட நேரம் வராதோ? அது கூப்பிட்ட நேரம் தலைய கொம்பத்தை ஆட்டும். இருந்தாலும் அதாவது தங்க ரதத்தையும் மகிடாசுரனுக்கு பரிசா கொடுக்கிறான். தங்க ரதத்தையும் வாங்கி கொண்டு ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் ஆமா சாகாத வரங்களையும் வாங்கி கொண்டு சரி நேர மச்சரிசி வனம் செல்ல வேண்டும். ஆமா மச்சரிசி வனம் போக வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் சரி அவன் அங்க எப்படி வருகின்றான்? மகிடாசுரன் எப்படி வருகிறான்? அவன் கைலாசமும் தானும் விட்டே பகவானும் மாறையா கைலாசமும் தானும் விட்டே பகவானே மாறை அவன் அங்க நல்ல மதிலே தானே வாரான் மகிடாசுரன் அங்க நல்ல மதிலே தானே வாரான் மகிடாசுரன் தங்க ரதத்திலே அமர்ந்து கொண்டு சரி நேர அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் ஆமா மச்சரிசி வனத்திற்கே வருகின்றான். மகிடாசுரன் கோட்டைக்கு வருகிறான். ஏற்கனவே சாகாத வர வாங்கியிருக்கான். ஆமா ஆணவத்துல வர்றான். சரி அப்படி ஆணவத்திலே வந்து சரி அது சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தான். மகிடாசுரன் கோட்டையில வந்தா சிம்மாசனத்துல அமர்ந்தான். தங்க கிரீடத்தை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு ஆமா அப்படி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க சபாஸ் இந்த கைலாச பர்வதத்திலே இருக்கக்கூடிய சரி 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் கடிலே கண்டார். ஆமா பகவானோ நமக்கு அங்க வரத்தை கொடுத்துட்டாரு. சரி இனிமே இங்க இருக்க முடியுமா? இனிமேல் இங்க இருக்கவே கூடாது. சரி சரி நாமல் அங்க இருக்கக்கூடிய மச்சரிசி வனம் செல்ல வேண்டும். ஆமா மகிடாசுரன் கோட்டைக்கே செல்ல வேண்டுமே என்று சொல்லி சரி தேவாதி தேவரணிவர்களும் ஒன்றாகவே சேர்ந்து ஆண்டவனுக்கு பாதப்பணிவிட செய்ய தேவுக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து கைலாச பர்வதத்தை விட்டு ஆமா அவர் அங்கு எங்கே வருகின்றார்? மகிடாசுரன்